தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி மௌலானா உஸ்மான் முஹிதீன் மெக்காவில் சிக்கி தவித்து வருகிறார். பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். மெக்காவில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழக அரசு தலைமை ஹாஜி நிலை திருப்பது என்னவாக இருக்கிறது? அவர்களை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? விரும்பின வணக்கம் தனலட்சுமி. மெக்காவில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாடு அரசு காஜி, அதாவது மெக்கா புனித பயணம் மேற்கொள்வதற்காக கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி சென்னையிலிருந்து தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி மௌலானா உஸ்மான் முஹிதீன் பாகவி சவுதி மெக்காவில் சென்றுள்ளார். போர் சூழல் காரணமாக தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி மௌலானா உஸ்மான் முஹிதீன் பாகவி மெக்காவை சிக்கி தவித்து வருகிறார். தொடர்ந்து தன்னை தமிழகத்திற்கு பத்திரமாக அழைத்து செல்ல தமிழ்நாடு அரசிடம் உதவி கேட்டுள்ளதாக வெளிநாடு வாழ்த்துறை தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தமிழக முதலமைச்சர் அவருக்கு குறிப்பாக தொடர்பு கொண்டு நலம் விசாரிக்கிறார். மேலும் மிக முக்கியமாக முஹிதீன் அவர்கள் அக்டோபர் 17, 2025 முதல் தமிழ்நாடு அரசு நியமித்தது தலைமை ஹாஜியாக. மேலும் சவுதி மெக்காவில் சிக்குள்ள தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜியை பத்திரமாக மீட்டு தமிழகம் கொண்டு வர அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு வாழ் நலத்துறை அமைச்சர் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி பத்திரமாக பாதுகாப்பு அளித்து உள்ளார் எனவும் தமிழ்நாடு அரசின் வெளிநாடு வாழ் அதிகாரிகள் தொடர்ந்து பேசி வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான உதவிகளும் செய்யப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசின் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான சேவை தொடங்கியவுடன் பத்திரமாக தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி பத்திரமாக அழைத்து வரப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசியதாகவும், பயப்பட வேண்டாம், உங்களுக்கு போதிய உதவி வழங்க அரசு தயாராக இருப்பதாக கூட தமிழக முதல்வர் தொடர்பு கொண்டு பேசி ஆறுதல் தெரிவித்திருப்பதாகவும், தொடர்ந்து அவரை மீட்பதற்கான அனைத்து முயற்சியும் தமிழ்நாடு வாழ் நலத்துறை சார்பாக மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. தனலட்சுமி. தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி மௌலானா உஸ்மான் முஹிதீன் மெக்காவில் சிக்கி தவித்து வருகிறார். பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் நௌஷாத் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத். மெக்காவில் சிக்கியிருக்கக்கூடிய தமிழக அரசு தலைமை ஹாஜி நிலை திருப்பது என்னவாக இருக்கிறது? அவர்களை மீண்டும் தமிழகத்திற்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கை ஏதேனும் மேற்கொள்ளப்பட்டிருக்கா? விரும்பின வணக்கம் தனலட்சுமி. மெக்காவில் சிக்கி தவிக்கும் தமிழ்நாடு அரசு காஜி, அதாவது மெக்கா புனித பயணம் மேற்கொள்வதற்காக கடந்த பிப்ரவரி 15ஆம் தேதி சென்னையிலிருந்து தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி மௌலானா உஸ்மான் முஹிதீன் பாகவி சவுதி மெக்காவில் சென்றுள்ளார். போர் சூழல் காரணமாக தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி மௌலானா உஸ்மான் முஹிதீன் பாகவி மெக்காவை சிக்கி தவித்து வருகிறார். தொடர்ந்து தன்னை தமிழகத்திற்கு பத்திரமாக அழைத்து செல்ல தமிழ்நாடு அரசிடம் உதவி கேட்டுள்ளதாக வெளிநாடு வாழ்த்துறை தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த தமிழக முதலமைச்சர் அவருக்கு குறிப்பாக தொடர்பு கொண்டு நலம் விசாரிக்கிறார். மேலும் மிக முக்கியமாக முஹிதீன் அவர்கள் அக்டோபர் 17, 2025 முதல் தமிழ்நாடு அரசு நியமித்தது தலைமை ஹாஜியாக. மேலும் சவுதி மெக்காவில் சிக்குள்ள தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜியை பத்திரமாக மீட்டு தமிழகம் கொண்டு வர அனைத்து நடவடிக்கையும் மேற்கொண்டு வருவதாக தமிழ்நாடு வாழ் நலத்துறை அமைச்சர் தகவல் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி பத்திரமாக பாதுகாப்பு அளித்து உள்ளார் எனவும் தமிழ்நாடு அரசின் வெளிநாடு வாழ் அதிகாரிகள் தொடர்ந்து பேசி வருகின்றனர். அவர்களுக்கு தேவையான உதவிகளும் செய்யப்பட்டு வருவதாக தமிழ்நாடு அரசின் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விமான சேவை தொடங்கியவுடன் பத்திரமாக தமிழ்நாடு அரசின் தலைமை ஹாஜி பத்திரமாக அழைத்து வரப்படுவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கிடையே தமிழக முதலமைச்சர் தொடர்பு கொண்டு பேசியதாகவும், பயப்பட வேண்டாம், உங்களுக்கு போதிய உதவி வழங்க அரசு தயாராக இருப்பதாக கூட தமிழக முதல்வர் தொடர்பு கொண்டு பேசி ஆறுதல் தெரிவித்திருப்பதாகவும், தொடர்ந்து அவரை மீட்பதற்கான அனைத்து முயற்சியும் தமிழ்நாடு வாழ் நலத்துறை சார்பாக மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகிறது. தனலட்சுமி. விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.